வணக்கம். கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி பற்றிய தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கூட்டுறவு வங்கிகளில் யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்கும், யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்ற தகவலை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதலில் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கும் கீழ் தங்க நகைகளை அடகு வைத்த நபர்களுக்கு கூட்டுறவு கடன் சங்கங்களிலிருந்து தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா கடந்த வருடங்களில் 2021 வருடத்தில் கூட்டுறவு வங்கிகளில் நகைகள் அடகு வைத்த நகைகள் அனைத்தும் தள்ளுபடி ஆனது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆதலால் உங்களுடைய நகைகளை நீங்கள் அடகு வைத்திருந்தாலோ அல்லது அடகாக வைத்து கடன் பெற்றிருந்தாலோ உங்களுக்கு தள்ளுபடி ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதுவும் 5 சவரனுக்கு கீழ் நீங்கள் கடன் பெற்றிருக்க வேண்டும். அதற்கு மேல் கடன் பெற்றிருந்தாலோ அல்லது 5 சவரனுக்கு மேலாக நீங்கள் நகைகள் அடகு வைத்திருந்தாலோ தள்ளுபடி ஆகக்கூடிய சதவீதம் என்பது மிக மிக குறைவு. அதேபோல் நீங்கள் அடகு வைக்கும்போது உங்களுடைய ரேஷன் கார்டு கொடுத்து உள்ளீர்கள். ஸோ அதனால் ஒரு ரேஷன் கார்டுக்கு 5 சவரன் நகை மட்டுமே எலிஜிபிள் ஆகும். நீங்கள் ஒரே ரேஷன் கார்டை பயன்படுத்தி 2 நபர்கள் அல்லது 3 நபர்கள் நீங்கள் அடகு வைத்திருந்தாலோ அல்லது வேறு ஏதேனும் கூட்டுறவு வங்கிகளில் பக்கத்து ஊரில் உள்ள கிளைகளில் கூட்டுறவு வங்கிகளில் நகைகளை அடமானம் வைத்திருந்தாலோ அவை அனைத்துமே ஒரு நபருக்கானதாக கருதப்படும். ஆகையால் உங்களது பெயரிலோ அல்லது உங்களுடைய ரேஷன் கார்டில் உள்ள நபர்கள் வேறு யாரேனும் நகைக்கடன்கள் அடமானம் வைத்துள்ளார்களா என்ற விவரத்தை முதலில் அறிந்து கொள்ளுங்கள். அப்படி எவரேனும் வைத்திருந்தால் உங்களுக்கும் அது எலிஜிபிள் ஆகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ நீங்கள் அடகு வைக்கும்போது ஒருத்தர் 3 சவரன் நகையும் மற்றொரு நபர் 3 சவரன் நகையும் மொத்தமாக 6 சவரன் நகைகள் வைத்துள்ளோம். தற்போது எந்த நகைக்கு தள்ளுபடி கிடைக்கும் என்ற கோணத்தில் நீங்கள் கேட்டால் முதலில் யார் அடகு வைத்தார்களோ அந்த நபருக்கு தள்ளுபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது மிக 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 அதிகமாக உள்ளது. ஸோ அதனால் நீங்கள் எந்த காலத்தில் அடகு வைத்தீர்கள் அப்படிங்கிற ஒரு விவரங்களையும் அரசு கண்டிப்பாக அதையும் பார்க்கும். உங்களுடைய ஆவணங்கள் அனைத்தும் முழுமையானதாக அன்று சரியானதாக இருக்க வேண்டும். ஆவணங்கள் தவறாக இருக்கும் பட்சத்தில் கடன் பெறும் வாய்ப்பும் மிகவும் குறைவாகவே இருக்கும். ஆகையால் உங்களது ஆவணங்களை சரியான விதத்தில் பயன்படுத்தி கூட்டுறவு வங்கிகளில் கொடுக்கக்கூடிய கடன்களை பெற்று அதற்கான தள்ளுபடியை எதிர்நோக்கி காத்திருங்கள். ஏனென்றால் 2021 வருடம் கூட்டுறவு சங்கங்களில் அடகு வைத்த நகைக்கடன்கள் தள்ளுபடி ஆனது. அதேபோல் இந்த ஆண்டும் நமது எலெக்ஷனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த தருவாயில் கண்டிப்பாக கூட்டுறவு சங்கங்களில் அடகு வைத்த நகைக்கடன்கள் அப்படி தள்ளுபடி ஆகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஸோ உங்களுடைய நகை சீட்டு அதை எடுத்து தயாராக வைத்திருக்கவும் மற்றும் உங்களுடைய ஆவணங்கள் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி போன்ற அனைத்து ஆவணங்களையும் தயார் நிலையில் வைத்து இந்த திட்டத்தில் பயன்பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.